அதுக்கப்புறம் செய்திருக்கான். என்ன பாஜக கூட்டணி உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. யாரு பாஜக கூட்டணியை உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. நயனா தாயல் நீங்கள் அவர்கிட்ட தான் விலகி கேட்கணும். யார் உடைக்கிறாங்க, எப்படி உடைக்க போகிறாங்கன்னு. அது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்தணும். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க, என்டிஏன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க. என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள்? அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த கேள்வி எழுகிறது. இது இயல்பாக எழுதுகிற கேள்வி. திமுக கூட்டணியில் பாமக வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ பாமக திமுக வந்தால் பிசிகோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இது மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிற கேள்வி, ஒரு யூகமான கேள்வி. அப்படி ஒரு நிலை வந்தால் வரும்போது கேளுங்கள் சொல்லுகிறேன். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு நிலை வந்தால் விடுதலை கட்சியில் சேர வாய்ப்பு ரொம்ப கிடுக்கி பிடி போட்டு கேள்வி கேட்குறீங்க. அதில் பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் சொல்லலையா? இல்லை, பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புகிறீங்க? அப்போ உடைக்க விரும்புகிறதே அப்போ நீங்கள் தான். ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புகிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க, அவங்கள ஏன் உடைக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். நீங்கள் திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் இருப்போம்னு சொல்கிறது உங்கள் தொண்டர்களை சோர்வடைய வைக்கிற மாதிரி இல்லையா? ஆகாது. நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தியிருக்கிறோம், அரசியல் படுத்தியிருக்கிறோம். குறைத்து கொடுத்தாலும் எண்ணிக்கையை பற்றி கட்சிக்குள்ளே இதால் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கூடுதலாக கேட்கல, குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வராது.